வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 121 முதல் 130 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. 121. கருமசித்திகளின் கலைபல கோடியும் அரசுர வெனக்கரு லருட்பெருஞ்சோதி. பல கோடி வகையான கர்ம சித்திகளை, செயல் சார்ந்த ஆற்றல்கள், நான் முழு அதிகாரத்துடன் அரசுர கையாளும் திறனை எனக்கு அருளியது அருட்பெருஞ்சோதி. 122. யோகசித் திகழ்வகை யுருபல கோடியும் ஆகவென் ரெனக்கரு லருட்பெருஞ்சோதி. யோகத்தின் மூலம் எட்டக்கூடிய பல கோடி வகையான சித்திகளும் எனக்கு வாய்க்குமாறு அருள் செய்தது அருட்பெருஞ்சோதி. 123. ஞானசித்தியின் வகை நல்வெறி வனைத்தும் ஆனியின் ரெனக்கரு லருட்பெருஞ்சோதி. அறிவின் உச்சமான ஞான சித்திகளின் விரிவான விளக்கங்கள் மற்றும் ஆற்றல்கள் அனைத்தையும் குறையின்றி எனக்கு வழங்கியது அருட்பெருஞ்சோதி. 124. புடையொரு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதன் ரருளிய வருட்பெருஞ்சோதி. பேரின்ப சித்திகளை அடைவதற்காகவே ஆன்மா பிறவி தலையிலிருந்து விடுதலை, முத்தி பெற வேண்டும் என்கிற பேருண்மையை எனக்கு உணர்த்தியது அருட்பெருஞ்சோதி. 125. புத்தியின் பதுநிலை முன்னொரு சாதனம் அத்தக வென்றவன் நருட்பெருஞ்சோதி. புத்தி என்பது இலக்கு அல்ல, அது சித்தியை அடைவதற்கு முன்னால் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி அல்லது கருவி, சாதனம் மட்டுமே என்று உரைத்தது அருட்பெருஞ்சோதி. 126. சித்தியன் பதுநிலை சேர்ந்த வனுபவம் அத்திரலென்றவன் நருட்பெருஞ்சோதி. இறைவனுடன் இரண்டர கலந்த பிறகு கிடைக்கின்ற நிலையான பேரின்ப அனுபவமே சித்தி ஆகும் என்று அதன் பெருமையை விளக்கியது அருட்பெருஞ்சோதி. 127. ஏகசிற் சித்தியே இயலுற வனேகம் ஆகிய தென்றவன் நருட்பெருஞ்சோதி. ஒன்றாக இருக்கின்ற அந்த பேரறிவுச் சித்தியே உலக இயக்கத்திற்காக பலவாக அநேகம் தோற்றமளிக்கிறது என்று உணர்த்தியது அருட்பெருஞ்சோதி. 128. இன்பசித் தீனிய லேக மனேகம் அன்பருக்கென்றவன் நருட்பெருஞ்சோதி. இன்பம் தரும் சித்திகள் ஒன்று மற்றும் பலவாக விரிந்து. 129. எட்டிரண்டென்பன வியலுமுற்படியென அட்டனின் ரருளிய வருட்பெருஞ்சோதி. 8. அ மற்றும் 2 உ ஆகிய எழுத்துக்களின் உட்பொருளே அகர உகரமே ஆன்மீக பாதையின் முதல் படி என்று எனக்கு உபதேசித்தது அருட்பெருஞ்சோதி. 130. இப்படி கண்டனை இனியொருபடியெல்லாம் அப்படியே என மருட்பெருஞ்சோதி. இதுவரை நீ கண்ட படிகள் அனைத்தும் உண்மை.